Hello viewers, so welcome to TechSeed Computer Institution. நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன இன்ட்ரோ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரெடி எம்எஸ் வேர்டு நம்ம பார்த்தோம் கொஞ்சோண்டு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம எம்எஸ் வேர்டுனா என்னன்னு பார்த்தோம். சேவ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை எப்படி சும்மா சிம்பிளாக எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அலைன் பண்ணுறது, இதை பற்றி பார்த்தோம். இப்போ இது ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டாக்குமெண்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இதில் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி சின்ன ஃபார்மேட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து எதை நீங்கள் ஃபார்மேட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற ரிப்பன் பார்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஹோம் டேப், இன்சர்ட், இது ஒவ்வொன்றும் ஒரு டேபுன்னு சொல்லுவாங்க. இந்த டேபில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஹோம் டேபில் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். எனக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ நான் பெருசாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வேறு ஸ்டைல் வேணும். ஸோ அந்த ஸ்டைலில் நான் மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குது. அதையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்மேட் மாற்றுறேன், சைஸ் மாற்றுறேன். ஆல்சோ கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதில் யூஸ்வலாக பிளாக் தான் வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா அந்த கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஃபார்மேட்டும் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். டிசைன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி டிசைன் வேணும் அதை நம்ம ஃபில் பண்ணலாம். அப்புறம் லேஅவுட்ஸ்லாம் இருக்குது, சேஞ்ச் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அலைன்மெண்ட்ஸு எல்லாமே இதில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு இன்னொரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங்கை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அது கீழே வர்றது பாயிண்ட்ஸ், பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தனியாக இருக்குது. புல்லட்ஸ் ஆர் நம்பரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்பர்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்து அதே பாயிண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். பாயிண்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். தென் பார்த்திங்கன்னா இந்த பேஜஸில் எத்தனாவது பேஜ் நம்பரோட வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பேஜ் நம்பர்ஸ் பொதுவாக கீழே தான் இருக்கும். அது வந்து ஃபுட்டருங்கிற இடத்துல தான் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பேஜ்லேயும் அது இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி இதில் நமக்கு தேவையானது டாக்குமெண்ட்டுக்கு தேவையானபடி பிக்சர்ஸ்லாம் கூட இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ பிக்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிக்சரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். இந்த பிக்சர்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மேட்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸு, அவுட்லைன்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இந்த பார்டர் எப்படி வரணும், என்ன கலரில் வரணும் அதுவும் நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு டாக்குமெண்ட்டில் என்னென்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. தான் எம்எஸ் வேர்டோட யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு
எக்ஸல் பற்றி ஒரு இன்ட்ரோ நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.